அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் கேப்டன் உடலால் நம்மளை விட்டு பிரிந்த நாள். உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதே வேளையில் நேற்றைய தினம் கேப்டன் ஆலயத்தில் அஞ்சலி செலுத்தியவர்களை, நிறைய பேர்களை, நல்ல உள்ளம் படைத்தவர்களை நாம் பார்த்தோம். அந்நியார் பின்பு ஊர்வலமாக எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் வந்தார்கள். அவர்கள்தான் உண்மையான கேப்டன் பக்தர்கள், தொண்டர்கள், பாசம் உள்ளவர்கள். அவருடைய நினைவில்லத்தில் பூ தூவி மலர் மாலை வைத்து வெளியில் வந்து மீடியாவுக்கு பேட்டி கொடுத்தவர்கள் அத்தனை பேரையும் நான் கவனித்திருக்கிறேன். ஏன் என்றால் நான் உண்மையான கேப்டன் பக்தன். போரூர் வெங்கடேஸ்வரா மகால், அங்கு வள்ளி தியேட்டர் என்று ஒரு திரையரங்கம் செயல்பட்டது. அதற்கு முன்பாக நான் ரஜினி ரசிகர். அந்த சாட்சி என்கிற படம் வள்ளி திரையரங்கத்தில் பார்த்த பிறகுதான் கேப்டனுக்கு ஃபைட் சண்டை சீன், இந்த இடம்லாம் தோல் உறிஞ்சி அடிபட்டு காயம் ஆறாமல் நடித்திருப்பார். அதற்கு பிறகுதான் இவர் ரியல் ஹீரோ, உண்மையான ஹீரோ அப்படி என்று நினைத்து அவரை ரசிகராக மாறினேன். அவர் உருவத்தை உள்வாங்கி கொண்டேன். அன்று முதல் இன்று வரை கேப்டன் வரை புதைக்கும் வரை, உடல் புதைக்கும் வரை, உள்ளம் ஆத்மா நம்மளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் அரசியல்வாதிகள் அஞ்சலி செலுத்தினார்கள். புஷ்பாஞ்சலி, மலர் அஞ்சலி செலுத்தினார்கள். அதில் கேப்டனை ஒரு காலத்தில் வசை பாடியவர்களை நான் என்றும் மறக்க மாட்டேன். வடிவேலை விட்டு விடுங்கள், அது செல்லா காசு. அவருக்கு சின்ன கவுண்டர் படத்தில் கிழிஞ்ச கைத்தையில் போட்ட சட்டையும் அழுக்கு லுங்கியும், கைலின்னு சொல்லுவாங்க, சாரம்னு சொல்லுவாங்க. அப்போ ஏன்பா இப்படி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உதவியாளரை அழைத்து 4 வேஷ்டி 4 சட்டை வாங்கி கொடுத்தவர் கேப்டன். இது ஊரறிஞ்ச விஷயம், அது நான் அதை விட்டுருங்க. நேற்று அஞ்சலி செலுத்தியவர்களில் முதலில் தியாகு தள்ளாத வயதில் வந்தார். அவர் திமுகவில் இருக்கும் பொழுது கேப்டனுக்கு நண்பர். அதிமுகவுக்கு மேடை பேச்சில் சென்ற பின்பு கேப்டனை எவ்வளோ வசை பாடினார் யாருக்கா தெரியுமா? இப்போ நண்பா நீ கூப்பிட நான் வர்றேங்கிறார். ஏன்னா இப்போ மீட்டிங் பொதுக்கூட்டத்தில் பேசும் அளவுக்கு அவரது உடல்நிலை சரியில்லை. அப்படிங்கிற காரணத்தினால் நண்பா என்னை கூப்பிடு நான் வருகிறேன் என்கிறார். எல்லாம் வேஷம். அதைப்போல் தனி கட்சி ஆரம்பித்து 2011 எத்தனை பேருக்கு அவர் சீட்டு கொடுத்தார்? எழும்பூர் நல்ல தம்பி, பார்த்த சாரதி தன்னுடைய உதவியாளர், அருண் பாண்டியன் வாய்ப்பு கேட்டு அழைந்து கொண்டிருக்கும் பொழுது ஊமை வேலிகளில் வாய்ப்பு வழங்கியவர். இன்றைக்கு அவர் சில மீடியாவில் சொல்லுகிறார் பேட்டியில், அவர் தங்கம். ஏண்டா தங்கத்தை விட்டுட்டு தகரத்துக்கு போனேன்? அதிமுக நீ போன. திருத்தணி எம்எல்ஏ அருண் சுப்பிரமணியம், மாப்பா பாண்டியராஜன், அவரை விட்டுருங்க, அவர் வியாபாரி, அரசியல் வியாபாரி. ஒரு ப்ரொடியூசர் ராதாபுரம் மைக்கேல், அவர் கூட
2-3 படங்களை எடுத்தார். ரேணிகுண்டா அந்த மாதிரி படங்கள் எடுத்தார். மைக்கேல் அதை விட்டுருங்க. இப்போ ராதாபுரம் எம்எல்ஏ தான் சபாநாயகர் அப்பாவு. அவங்கெல்லாம் விட்டுருங்க. சுந்தரராஜன் ஏன் போனார்? அருண் பாண்டியன் ஏன் போனார்? இதற்கு காரணம் சொல்ல முடியுமா? சீமான் அவனை பற்றி பேசுவது வேஸ்ட். இன்றைக்கு கேப்டன் ஆலயத்தில் பேட்டி கொடுக்கிறார். இவரை போல் ஒரு தங்கம். நீதானையா சொன்ன நல்ல கண்ணு ஐயா. அதை நான் சொல்ல விரும்பவில்லை. இன்றைக்கு ஏன்டா அப்படி மாற்றி மாற்றி பேசுகிறீங்க? அரசியல் பிழைக்க வந்த நாய்களே, கேப்டனை வசைப்பாடுவதும் அவர் இருக்கும் பொழுது வசைப்பாடுவதும் அவர் உடல் உள்ளம் அல்ல, ஆத்மா அல்ல, உயிர் அல்ல. உயிர் உண்மையாக கேப்டன் நேசிக்கக்கூடிய ஒருத்தருடைய இதயங்களிலும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உடல் மண்ணில் மறைக்கப்பட்டதுக்கு அப்புறம் இப்பொழுது உங்கள் நாக்கெல்லாம் கூசவில்லையா? மனசாட்சி உங்களை குத்தவில்லையா? ஈட்டி போல் ஏன்டா இப்படி பொழப்பு நடத்துறீங்க? கருணாசு பரவாயில்ல. கருணாசு கேப்டன் மது ஒழிப்பு நடத்தும் பொழுது அவர் வந்து கலந்து கொண்டார். நடுவழியில் பிஜேபியை பற்றி பேசுகிற அது தேவையில்லை, அதை விட்டுருங்க. இப்படி மன்சூர் அலிகான் பல கட்சிக்கு சென்று வந்த பின் அதிமுகவில் கேப்டன் உரிக்க வெங்காயம், வெறும் வெங்காயம் என்று சொன்னவர் மன்சூர் அலிகான். ஆர்த்தி சத்ரியன் படத்தில் கேப்டனுக்கு மகளால் நடித்த ஆர்த்தி கணேஷ் இன்றைக்கு கேப்டனை வந்து வணங்குகிறார்கள் அவருடைய ஆலயத்தில். ஆனால் அதிமுக அவருடைய பொதுக்கூட்டத்தில் கேப்டனை ஒழுங்காக வேட்டி கட்ட சொல்லுங்க சொன்ன நாய். விந்தியா வேணாம், பேர் சரியில்லை. வித்தியானா நல்லா இருந்திருக்கும். விந்தியானா அது விந்து விந்து யா விந்து யா தெரில. யார் அப்பன்னு தெரில, யார் அம்மான்னு தெரில. ஆனால் வேண்டாம், விட்டுருவோம். அது பேசாத பேச்சா? தியாகு பேசாத பேச்சா? ஆர் சுந்தரராஜன் டைரக்டரு கேப்டன் வச்சு வெற்றி படம் கொடுத்து சம்பாதித்தவர் வரும். அவரு பேசாத பேச்சா? லியாகத் அலிகான் இன்றைக்கு பேசுகிறார். அவர் அதிமுக பொதுக்கூட்டத்தில் கேப்டனை திட்டா ஏண்டா உங்களுக்கு பொழப்பு? ஜெயலலிதா இருந்தார்கள், சசிகலா நிழல் முதல்வராக இருந்தார்கள். உங்களுக்கு ஒரு பொதுக்கூட்டத்துக்கு பேசினால் கேப்டனை திட்டினால் வருமானம் வரும், அது அவருக்கும் தெரியும். விடுப்பா, என்னை திட்டினா வருமானம் வருது இல்லை, விடு. இன்னைக்கு சொல்கிறாங்களா வாகை சந்திரசேகர், நீ வாகை சந்திரசேகரா? நீ கூறுகட்ட சந்திரசேகர். நீ கேப்டன் வந்து ஜாவா பைக்கில் எஸ்டி பைக்கில் சான்ஸு தேடி அலையும்போது நீ சைக்கிளில் போனவா? நீ சைக்கிளில் போன நாய் சந்திரசேகர். நீ பேசாத பேச்சா? ஆனால் உன்னுடைய ஊருக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு கேப்டன் வரும்பொழுது கருமாத்தூர் என் நண்பன் சந்திரசேகர் யாவன் தான் வரும் அப்படி சொல்லி பெருந்தன்மையான ஒரு தலைவர். இன்றைக்கு சொல்லுகிறாய் நண்பா அப்படி இப்படி. ஏன்டா உங்களுக்கு இந்த பொழப்பு? இன்றைக்கு நீ திமுகவில் புதியதாகப்பட்ட காயத்துக்கு தொடச்சி எறிவாங்கள்ல, டிஞ்சர் பஞ்சு, அதுதான் நீ. உனக்கு திமுகவில் முக்கியத்துவம் இருக்கா?
கலைஞர் கதை வசனத்தில் தூக்கு மேடை என்று ஒரு படம் நடித்தாயே, அந்த படம் எத்தனை நாட்கள் சென்னையில் ஓடியது, தமிழ்நாட்டில் ஓடியது. இந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகி மறு வெள்ளிக்கிழமை வர்றது முன்னாடி தூக்கிட்டானுங்க படத்தை. அதை போல் நான் என்ன சொல்கிறேன் என்றால், ஒருத்தர் வாழும் பொழுது நல்லவர்களை போற்றுங்கள், இல்லையா முன்னாடியும் பின்னாடியும் மூடிட்டு கமுழு தூற்றாதீர்கள். அவரை திட்டாதவன் எவன்? அவரை வைத்து வாழ்க்கையில் முன்னேறிய டைரக்டர், தயாரிப்பாளர், துணை நடிகர் அத்துணை பேரும் அவர் வாழுகின்ற பொழுது, கட்சி ஆரம்பித்து செயல்படுகின்ற பொழுது அவரை திட்டி அவரை வைத்து வளர்ந்தவன் எவனாவது அவரை திட்டாமல் இருந்திருக்கீங்களா? இப்போ அவர் மறைவுக்கு பின் உடல் உயிர் அல்ல, ஆத்மா அல்ல, என்னை போன்ற பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்களில் அவர் உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாய்க, எச்சக்கல நாய்க, வானத்துக்கு எதையோ தின்ற நாய்க, மைக்கு கிடைச்சா போதும், நாய்க்கு நல்லி எலும்பு கிடைச்சா போதும், கடிக்கும்ல, அந்த மாதிரி மைக்கு கிடைச்சோடனே கடித்து குதறின நாய்கள். மன்சூர் அலிகான் நாய், ஆர் சுந்தரராஜா நாய், லியாகத் அலிகான் நாய், தியாகு நாய், ஆர்த்தி நாய், அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எத்தனையோ நாய்கள், சந்திரசேகர் நாய், என்னது இப்படி இன்னும் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. கேப்டனை பொதுக்கூட்டங்களில் திட்டி சம்பளம் வாங்கிய நாய்களே, இன்றைக்கு அவருடைய ஆலயத்தில் மலர் தூவி வணங்குகிறீர்கள் என்றால் இதுதான் தெய்வத்தின் செயல். கோபத்தில் பேசவில்லை, ஆதங்கத்தில் பேசுகிறேன். ஆர் சுந்தரராஜன் வெற்றி படம் எத்தனை கொடுத்தார் கேப்டன் வைத்து? அப்புறமா தான் அவெல்லாம் ஒரு ஆள் இல்லைங்கிறார். லேகத்தாளியும் வசனம்லாம் எழுதினார். அப்புறம் அதே நேரத்தில் இப்ராஹிம் ராவுத்தர் கேப்டனுடைய உயிர் நண்பர் ஒரு கட்டத்தில் கேப்டனிடம் சொல்லாமல், தகவல் சொல்லாமல் ராவுத்தர் பிலிம்ஸ் என்று ஒரு கட்டிடத்துக்கு அவருடைய பெயரில் ஆரம்பிக்கிறார். நான் என்ன சொல்கிறேன்னா, சிவன் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவன் இல்லை. ராவுத்தரை யாருக்கு தெரியும்? கேப்டனுக்காக படம் பார்க்க வராங்களா பொதுமக்கள்? ராவுத்தருக்காக வராங்களா? கேப்டன் ஆரம்ப காலத்தில் சென்னையில் தங்கி வேலை வாய்ப்பு தேடும் பொழுது ராவுத்தர்லாம் ஒன்றும் வரவில்லை. அப்பொழுது 10-15 பேர் இருக்காங்க. அப்போ அதில் ஒருத்தராக மதுரைக்கு போயிட்டாங்க. ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் கழித்து வந்தவர் தான் ராவுத்தர், இப்ராஹிம் ராவுத்தர். அதற்கு பின்பு ஒரு காலகட்டத்தில் அவருக்கு திருமணம் ஆகிவிட்டது. திருமணமாகி அந்த அந்நியார் வரும் பொழுது ஒரு 98 படங்கள் நடித்தவருடைய வீடு எப்படி இருக்கும் அப்படி என்று வீட்டுக்குள் நுழையும் பொழுது வீட்டுக்குள் நுழைந்தால் ஒரு பீரோ கூட இல்லை. செல்ஃபில் இவருடைய 5 வெள்ளை வேட்டி, 5 வெள்ளை சட்டை, கதிர் வேட்டி கதைச்சில் அயன் பண்ணி வச்சுருக்காங்க. பீரோ கூட கிடையாது. அப்போ பார்த்துக்குங்க, அது இவர் வெறும் மனையாக வாங்கி கட்டிய வீடல்ல, ஏற்கனவே கட்டிய வீடு தான் வாங்கியிருந்தார். பார்க்கும் பொழுது அந்த மாதிரி லட்சணம். அதுக்கு பின் நிறைய கருத்து வேறுபாடுகள், புது பாடகன் என்று கேப்டன்